சிஸ்டர் அந்த கேஷ் ஷீட் எடுங்க. குட் மார்னிங். வணக்கம் டாக்டர். நல்லா ரெஸ்ட் எடுத்தீங்களா? எப்படி இருக்கீங்க? பரவாயில்ல, டயர்டாக இருக்குது பார்த்துக்கிடுங்க. கொஞ்சம் மூச்சு இழுத்து விடுங்க. இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப டயர்டாக தான் சார் இருக்குது. டெங்குனாலே ரொம்ப டயர்டாக தான் சார் இருக்கும். மார்னிங் எடுத்த பிளட் டெஸ்ட்டில் பிளேட்லெட் கவுண்ட்டு நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நீங்கள் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க. சிஸ்டர், மெடிசனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ரெகுலர் இன்டர்வலில் பேஷண்ட்டுக்கு பிளட் கவுண்ட்டை செக் பண்ணிக்கோங்க. ஓகே சார், நல்ல ரெஸ்ட் எடுங்க. ரொம்ப நன்றி சார். குட் மார்னிங் சார். ஹெல்த் எப்படி சார் இருக்கு? ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கு. டோன்ட் வரி. சார், வீட்டுக்கு எப்போ சார் போகலாம்? சீக்கிரம் போயிடலாம் சார். நீங்கள் இன்னும் கொஞ்சம் நாளில் க்யூர் ஆயிடுவீங்க. டேக் சம் ரெஸ்ட். சார், கொஞ்ச நாள்னா எத்தனை நாள் சார் ஆகும்? சார், இப்போ உங்களுக்கு தேவை நல்ல ரெஸ்ட். ரெண்டாவதாக மெடிசன். உங்களை நான் டிஸ்சார்ஜ் பண்ணலாம். வீட்டுக்கு போனால் நீங்கள் நல்ல ரெஸ்ட் எடுக்கணும். நான் இன்னைக்கு கூட உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிடலாம். ஆனால் நீங்கள் வீட்டுக்கு போனாலும் டைமுக்கு மெடிசனை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நீங்கள் சிங்கிளாக தான் இருக்கிறதா நம்ம எடிசன் சார் சொன்னாங்க. உங்களால் தனியாக மேனேஜ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. இங்கே ஹாஸ்பிட்டல்லனா டைமுக்கு ஃபுட்டு, மெடிசன் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருவாங்க. நீங்களும் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நல்ல ரெஸ்ட் எடுக்கலாம். உங்களுக்கு எது வசதியோ அதை சொல்லுங்கள். வீட்டிலலாம் உங்களால் மேனேஜ் பண்ண முடியும்னா ஓகே, நான் இன்றைக்கே உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன். இல்லை சார், நான் க்யூர் ஆன பிறகு போகிறேன் சார். டோன்ட் வரி சார், சீக்கிரமாகவே நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம். உங்களுக்கு குணமானதும் சீக்கிரமாகவே நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம். தேங்க்யூ டாக்டர். இவங்களுக்கு மெடிசனை கரெக்டாக பார்த்து கொடுத்துருங்க.
ப்ரெஷர் எவ்வளோ இருக்குமா? ப்ரெஷர் நார்மலாக தான் இருக்குது தாத்தா. தாத்தா நார்மலாக தான் இருக்குது, நல்லா சரிம்மா இருக்கு. சரி. ஏசப்பா, brother, பார்த்து பார்த்து பிரதர், உட்காருங்க. தேங்க்ஸ் பிரதர். இதெல்லாம் என்ன, இதுக்கு போட்டு தேங்க்ஸ். கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. தண்ணி எதுவும் குடிக்கீங்களா? வேண்டாம் பிரதர். சார் இதை சாப்பிடுங்க. இருக்கட்டும். இல்லை சாப்பிடுங்க. தேங்க்யூ பிரதர். பிரதர், உங்கள் பேர் என்ன பிரதர்? என் பேர் ஜான் பிரதர். என் பேர் இமானுவேல் பிரதர். நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? நான் இப்போ நார்த்தில் மிஷினரியாக இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் தான் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இங்கே ஒரு கன்வென்ஷனுக்காண்டி வந்திருந்தேன். திடீர்னு சிக் ஆகிட்டேன். ஹாஸ்பிட்டலில் வந்து செக் பண்ணி பார்த்ததில்ல, டெங்குன்னு ரிசல்ட் வந்திருக்கு. பிளேட்லெட் லெவல் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது. அதனால தான் என்னங்க அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. பிரதர், உங்கள் ஃபேமிலிலாம் எங்கே இருக்காங்க? எனக்கு அப்பா அம்மா கிடையாது பிரதர். நான் ஒரு ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்தேன் பிரதர். படித்ததும் அங்கே தான். அப்போ எங்கள் ஹோமுக்கு பைபிள் கிளாஸ் எடுக்க ஒரு அங்கிள் வருவாங்க. அவர் எங்களுக்கு சொன்ன பைபிள் கதைகள், அப்போது கர்த்தரை பற்றி அவர் சொன்ன போதனைகளை பற்றி எங்களுக்கு நிறைய சொல்லி தந்திருக்கிறாங்க. அவர் மூலியமாக தான் நான் ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த அங்கிள் தான் என்னை ஒரு பைபிள் காலேஜில் சேர்த்து படிக்க வச்சாங்க. அப்படியே அந்த அங்கிள் கூடவே தமிழ்நாட்டில் 10 வருஷம் நான் ஊழியம் செஞ்சேன். என்னைய கர்த்தரோட முழு ஊழியக்காரனாக நான் அர்ப்பணிச்சிருக்கேன். மேரேஜ் பண்ணிக்கல பிரதர். இப்போ 15 வருஷமா நார்த் இந்தியாவில் மிஷினரியாக இருக்கிறேன். ஓ, நீங்கள் மிஷினரியாக இருக்கீங்க? என்ன ரொம்ப சந்தோஷம் பிரதர். பிரதர், உங்கள் ஃபேமிலி? நான் எல்ஐசியில் சீனியர் மேனேஜராக ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஆகிட்டேன். எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன், 2 பேருக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு.
பொண்ணு ஃபேமிலி வந்து பெங்களூரில் இருக்காங்க. பையன் ஃபேமிலி வந்து யூஎஸ்ஆ யூகேயா யூஎஸ்ஆ யூகேயா கனடான்னு நினைக்கிறேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி என் ஒய்ஃப் இறந்து போயிட்டா. இப்போ நான் மட்டும்தான் தனியாக ஊரில் இருக்கிறேன். பரவாயில்ல, பிள்ளைங்க 2 பேரும் நல்லா செட்டில் ஆயிட்டாங்க. எனக்கு சொந்த பந்தங்கள் யாரும் கிடையாது பிரதர். எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளில் இருந்து ஆர்ஃபனேஜில் தான் எனக்கு வாழ்க்கை. எனக்கு நீ ஒன்றுமே கிடையாது. நான் என்னைக்கு கர்த்தரோட ஊழியத்துக்கு போய் பைபிளை கையில் எடுத்தனோ அன்னையிலிருந்து எனக்கு ஏகப்பட்ட சொந்தங்கள். இப்போ இந்த நிலைமை மாறி இன்னைக்கு தமிழ்நாட்டில் நான் எந்த இடத்துக்கு போனாலும் என்ன உபசரித்து தங்க வைக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இதே மாதிரி நார்த் இந்தியாவிலும் நிறைய குடும்பங்கள் இருக்கிறாங்க. நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே அனாதையாக தான். ஆனால் இன்னைக்கு ஊழியத்தின் பாதையில் இந்த பைபிளை கையில் எடுத்த பிறகு 1000 குடும்பங்கள் எனக்கு சொந்தமாக இருக்கிறாங்க. பிரதர், நீங்கள் கொஞ்சம் டயர்டாக இருந்த மாதிரி இருக்கு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்களா? சரி பிரதர், நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். தோதரங்கள் எப்படிடா இருக்க? நல்லா இருக்காங்கள். சாப்பிடு. நீ படுக்கையில் கிடப்ப நினச்சா எந்திரிச்சு உட்காந்துருக்க. டாக்டர் சொன்ன மாதிரி நல்லா ரெஸ்ட் அடிக்கியா? நான் இப்போ நல்லா இருக்கேன் அங்கிள். எனக்கு இப்போ ஹெல்த் நார்மல் ஆயிட்டு. உடம்பு குணமாயிட்டுன்னு ரொம்ப ஆடிட்டு கிடக்காத. நம்ம உடம்ப நம்ம தான் பாதுகாத்து கொள்ளணும். உனக்கு பார்க்க நார்மலாக தான் தெரியும், ஆனால் நல்லா ரெஸ்ட்டு தேவை. நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்ப்பா. அங்கிள், டாக்டர்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க. ஏய், நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ கேட்க மாட்டேங்கிற. உன் ஹெல்த் நல்லா இருக்கணும், அதான் சொல்கிறேன். பிரதர் என்ன? சாரி தம்பி, அவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கான். பிரதர், நான் சொன்னோம்ல, எனக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி ஊழியத்துக்கு அழைத்து வந்தாங்கன்னு சொல்லி சாலமோன் அங்கிள், இவங்க தான் அது. தம்பி, எப்போவுமே நான் சத்தமாக தான் பேசுவேன். அப்படியே பழகி போச்சு. என்னோட சத்தம் உங்கள் தூக்கத்தை கலைச்சிட்டோ? சாரி தம்பி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள். ஜானு, ஒழுங்காக மாத்திரைலாம் சாப்பிடு. டாக்டர் சொல்கிறத கேளு. அப்புறம் நல்லா ஜூஸ் குடி. பையில் ஆரஞ்சு ஆப்பிள்லாம் இருக்குது, நல்லா சாப்பிடு. நீ மட்டும் தனியாக சாப்பிடாத, தம்பிக்கு கொடுத்துட்டு சாப்பிடு. சரி, உடம்பு நல்லா பார்த்துக்கோ. நான் கிளம்புறேன், சரியா? பாப்பா. சரி அங்கிள். தம்பி, உங்கள் பேர் என்னம்மா? இம்மானுவேல் அங்கிள். இம்மானுவேல், உங்களுக்கு ஒன்றும் செய்யாதுமா. நானும் உங்களுக்கு ப்ரேயர் பண்ணிக்கிறேன். சீக்கிரமாக உங்களுக்கு சுகம் கிடைக்கும். கர்த்தர் உங்கள் கூடவே இருக்கிறார். கவலைப்படாதீங்கம்மா, சீக்கிரம் சரியாயிடும். மட்டுமாம்மா? பாப்பா, நன்றி. வரேன்டா. சாலமன் அங்கிள் ரொம்ப பாசமாக இருப்பாங்க போல. என்ன? ஆமாம். எனக்கு நீ ஒன்றுமே கிடையாது. நான் என்னைக்கு கர்த்தரோட ஊழியத்துக்கு போய் பைபிளை கையில் எடுத்தனோ அன்னையிலிருந்து எனக்கு ஏகப்பட்ட சொந்தங்கள். இப்போ இந்த நிலைமை மாறி இன்னைக்கு தமிழ்நாட்டில் நான் எந்த இடத்துக்கு போனாலும் என்ன உபசரித்து தங்க வைக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இதே மாதிரி நார்த் இந்தியாவிலும் நிறைய குடும்பங்கள் இருக்கிறாங்க. நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே அனாதையாக தான். ஆனால் இன்னைக்கு ஊழியத்தின் பாதையில் இந்த பைபிளை கையில் எடுத்த பிறகு 1000 குடும்பங்கள் எனக்கு சொந்தமாக இருக்கிறாங்க.
நானும் என் பிள்ளைங்கிட்ட பாசமாக இருந்திருந்தா என்னையும் இப்படி வந்து பார்த்துருப்பாங்க. பிரதர் என்ன சொன்னீங்க? நீங்கள் வரும்போது தனியாளாக வந்தீங்க. இப்போது உங்களை சுற்றி பல குடும்பம். உங்களை பார்க்குறதுக்கு டெய்லி நிறைய பேர் வராங்க. நான் வளரும்போது பெரிய குடும்பத்தில் வளர்ந்தேன். பிள்ளைகள், மனைவி, குடும்பம்னு நிறைய பேர் இருந்தோம். நான் இப்போ யாரும் இல்லாமல் அனாதையாக இந்த இடத்துல கிடக்கேன். இப்போ என் பிள்ளைங்க, குடும்பம் யாருமே என்கிட்ட இல்லை. என்னுடைய பிள்ளைங்களை நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்த்தேன். சின்ன வயசில் என் பிள்ளைங்க ஸ்கூலில் அது பண்ணேன் இது பண்ணேன்னு வந்து எதையாவது சந்தோஷமாக என்கிட்ட சொல்லுவாங்க. நான் எதையும் கண்டுக்க மாட்டேன். என் பொண்ணுக்கு நல்ல பாட்டு பாட வரும். அவன் நல்லா பாடுவா. நான் அவளை ஒரு நாள் கூட பாட விட்டதே கிடையாது. வீட்டுக்கு வந்த உடனே அமைதியாக உட்காந்து பாடம் படின்னு சொல்லி, தேவையில்லாமல் பேசக்கூடாதுன்னு சொல்லி, அன்னெசரியாக சவுண்ட் வரக்கூடாதுன்னு சொல்லி அவளை மிரட்டுவேன். அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு. எனக்கு பயந்து என் மகா எனக்கு நேரில் பேசுறது கூட கிடையாது. அப்படி பயப்படுவா பிரதர். நான் எல்ஐசி பாலிசி பிடிக்கிறதுக்கு என்னோட வேலை விஷயமா காலையிலே கிளம்பிடுவேன். நான் பலதரப்பட்ட ஆட்களை பார்க்கணும், பேசணும். எப்பவும் ஒரே டென்ஷனாகவே இருப்பேன். அதே டென்ஷனில் வீட்டுக்கு வருவேன்னா ஒரு சின்ன சத்தம்னாலும் போதும் எனக்கு பயங்கர கோபம் வந்துடும். அதனால என்னோட 2 பிள்ளைங்களும் என்கிட்ட பேசுகிறதே இல்லை. ஏதாவது கேட்டால் ஒரு வரியில் பதில் கிடைக்கும். அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே என் ஒய்ஃப் தான் பார்த்துக்கிடுவா. என் பையன் பிரதர் நல்லா கிட்டார் வாசிப்பானோ, எனக்கே தெரியாது. என் பையன் கிட்டார் வாசிக்கிறத பார்த்து என் ஒய்ஃபுடைய தம்பி ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணி ஒரு எலக்ட்ரிக் கிட்டார் வாங்கி கொடுத்துருக்கான். ஒரு நாள் அவன் வீட்டில் கிட்டார் வாசிச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் வெளியிலிருந்து வீட்டுக்குள்ளே என்டர் பண்ணேன். நான் வந்ததை அவன் கவனிக்கவே இல்லை பிரதர். நேராக போனேன். அந்த கிட்டாரை அவன்கிட்ட இருந்து பிடுங்கி தரையில் வாங்கி ஒரு அடி அடித்தேன். சுக்கு நூறாக உடஞ்சிட்டு பிரதர். அப்போ என் பிள்ளை என்னை பரிதாபமாக பார்த்தான். அன்னையிலிருந்து அவன் மியூசிக் சைடுக்கு போகிறதே இல்லைன்னு சொல்லி என் ஒய்ஃப்கிட்ட சொல்லியிருக்கான். அன்னையிலிருந்து என் ஒய்ஃப்கிட்ட ஆட்கள் யாருமே என் வீட்டுக்கு வர்றதில்லை. ஆஃபீஸ் ஒர்க்குக்காக டார்கெட் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி ஆஃபீஸு ஆட்களை பார்க்குறதுன்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருந்ததுனால என்னால் குடும்ப ஜபத்தில் இருக்க முடியல. சண்டே சர்ச்சு சர்வீஸ்க்கும் போக மாட்டேன். இப்படியே வேலை வேலை பணம் பணம்னு இருந்துட்டேன். பிள்ளைகளும் வளர்ந்தாங்க. ஒரு கட்டத்தில் 2 பேருக்குமே மேரேஜ் ஆச்சு. என் ஒய்ஃபு உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் பொண்ணும் பையனும் என் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்தாங்க. என் ஒய்ஃப் இறந்ததுக்கப்புறம் இது வரைக்கும் யாருமே என் வீட்டுக்கு வர்றதில்ல பிரதர். அப்படியே என் லைஃப்பில் 10 வருஷம் கழிஞ்சு போச்சு. பிரதர், நீங்கள் அதெல்லாம் நினச்சி இப்போ கவலைப்படாதீங்க. எல்லாமே ஒரு இது நல்லதுக்கு தான். அங்கே எனக்கு ப்ரெஷர் அதிகமாகி வீட்டில் விழுந்து மயங்கி கிடந்திருக்கேன். என் பக்கத்து வீட்டுக்காரங்க தான் என்ன தூக்கிட்டு வந்து இந்த ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. நானும் ஒருவேளை என் பிள்ளைங்க கூட பாசமாக இருந்திருந்தேன்னா என் பிள்ளைங்களும் இதே மாதிரி என் கூட இருந்து கவனிச்சிருப்பாங்கல்ல பிரதர். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க பிரதர். நாங்கள் உங்கள் கூட இருக்கிறோம் பிரதர். இந்த தகவல் உங்கள் பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சுன்னா உடனே ஓடி வருவாங்க பிரதர். இல்லை பிரதர், அவங்க வரமாட்டாங்க பிரதர். கண்டிப்பாக வரவே மாட்டாங்க. ஏன்னா நான் ஒரு நாள் கூட என் பிள்ளைங்கிட்ட பாசமாகவே இருந்ததில்லை பிரதர். அவங்க சொன்ன எதையுமே நான் காது கொடுத்து கேட்டதில்லை பிரதர். அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி என்னை பார்க்குறதுக்கு வருவாங்க? நான் தான் என் பிள்ளைகள் மேலே பாசத்தை காட்டாமல் என் காலத்தை வீணாக்கிட்டேன். ஆனால் இப்போ பாருங்க பிரதர், எனக்கு என் பிள்ளைகளை பார்க்கணும், பேசணும், என் பேர பிள்ளைகளை கொஞ்சணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் முடியலை பிரதர். பிரதர்,
ஆண்டவர் எல்லா காரியங்களையும் நல்ல விதமாக செய்து தருவார். நீங்கள் ஒரி பண்ணாதீங்க, ரெஸ்ட் எடுங்க பிரதர். நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, அழாதீங்க, ரெஸ்ட் எடுங்க ப்ளீஸ். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அருள்மலர் காஸ்பல் மீடியா வாயிலாக உங்களை இந்த வேளையிலே சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான குறுநாடகத்தின் ஒரு பகுதியை நீங்கள் இப்பொழுது கண்டிருப்பீர்கள். அன்பு என்ற தலைப்பிலே இந்த நாடகத்தை நீங்கள் கண்டிருப்பீர்கள். வேதத்திலே 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே அன்பை குறித்து அருமையான விளக்கத்தை நம் வேதம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது. அதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த நாடகத்திலே நீங்கள் பார்க்கின்ற பொழுது எவ்விதமாக நாம் அன்பு செலுத்த வேண்டும் என்பதை குறித்து இந்த நாடகம் நமக்கு விளக்கம் அளிக்கிறது. இந்த நாடகத்திலே பெற்றோராகிய நாம் குழந்தைகள் மீது எவ்விதமாக அன்பு செலுத்த வேண்டும், அவர்களை எவ்விதமாக நாம் கோபப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்று மிக தெளிவாக உங்களுக்கு இந்த நாடகம் விளக்கம் அளிக்கிறது. இதை நீங்கள் பார்க்கின்ற பொழுது இது சில காரியங்களை வேதத்தின் அடிப்படையிலே கற்றுத்தரும் என்பதிலே எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும் முன்பதாக தங்களுடைய சீஷர்களுக்கு அவர் சொல்லும் பொழுது, நீங்கள் இந்த உலகத்திற்குள்ளாக கடந்து சென்று சர்வ சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொல்லி கட்டளை கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளையின் அடிப்படையிலே தான் நாங்கள் அருள்மலர் காஸ்பல் மீடியா என்ற இந்த யூடியூப் சேனலை ஆரம்பித்திருக்கிறோம். இதன் மூலமாக நீங்கள் இது போன்ற நாடகங்களை தொடர்ந்து காண முடியும். இந்த நாடகத்தினுடைய அடுத்த பாகத்தை நீங்கள் அடுத்த வாரம் இதே நாள் காண்பீர்கள். அப்பொழுது இதற்கான முடிவு என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். உங்களுக்காக நான் ஒரு விசை கண்களை மூடி ஜெபிக்க இருக்கிறேன். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய கிருபையின் மிகுதியினாலே அன்பு என்ற தலைப்பிலான இந்த நாடகம் ஆண்டவரே உம்முடைய பரலோக ராஜ்யத்தின் அபிவிருத்திக்காக நாங்கள் இதை வெளியிடுகிறோம். உம்முடைய நாம மகிமைக்காக இது வெளியிடப்படுகிறது தகப்பனே. இப்பொழுதும் இதை கண்டு கொண்டிருக்கக்கூடிய, இதை பார்த்த உம்முடைய பிள்ளைகளை தேவரீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் சொன்ன அடிப்படையிலே நாங்கள் இதை நிறைவேற்றி இருக்கிறோம் என்று சொல்லி நம்புகிறோம் தகப்பனே. தண்ணீர்களின் மேலே ஆகாரத்தை போடு, அப்பொழுது அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பா என்று வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். உம்முடைய வசனம் ஆண்டவரே எங்கள் மூலமாக இவ்விதமாய் விதைக்கப்படுகிறது தகப்பனே. இதை 1, 10, 30, 60, 100 ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இதை கண்ட யாரும் தகப்பனே ஆசீர்வாதத்தை இழந்து போகாதபடி ஒவ்வொருவரையும் 100 மடங்கு ஆசீர்வதையும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் தாமே பொறுப்படுத்திக் கொள்ளும். துதி கனம் மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.